Hey Rakitan, long got man. I'm really sorry கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்துச்சுடா, அதனால தான். ஐ ஹோப் ஃபர்கிவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம மை 7 Husbands Hate Me-யோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி இது ஃபைனல் பார்ட்டாக கூட இருக்கலாம், பிகாஸ் நான் அதை மினி சீரீஸாக கொண்டு போகிறேன்னு தான் நினச்சேன். இதுக்கப்புறம் எனக்கு கதை தோண்ட எப்படி இழுத்துட்டு போகிறதுன்னு, பட் ஐ நோ நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும்னு. ஸோ இந்த பாட்டை நான் வந்து ஒரு இதோட முடிச்சுட்டு போகிறேன். கீழே வந்து உங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க. அது எனக்கு ஒருவேளை ஓகே இதுக்கு சூட் ஆகும்னு தோணுச்சுன்னா ஐ வில் ஷுவர்லி கண்டினியூ வித் தட். ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் சீனை நம்ம எங்கே விட்டுருப்போனா, நம்ம ஷுகா வந்து ரயானை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சரி எப்படி மாறிட்டால அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிருப்பான். இது நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ரூமில் ரயானோட விளாண்டுட்டு இருக்கீங்க. அப்போ ரயான், அம்மா என்னடா உனக்கு அப்பா மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சேடான ஐஸோட பார்ப்பீங்க. உங்கள் அப்பான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவனுங்க 7 பேரை தவிர எனக்கு இந்த வேர்ல்டில் யாரும் கிடையாது. மேபி நான் ஒருவேளை அவங்க சூட் ஆகாதவங்களா இருந்திருக்கலாம். அவங்க ஒருவேளை நல்லா படித்த பொண்ணால் அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற பொண்ணாக பார்த்துருக்கலாம். மேபி ஐ டசன்ட் ஃபிட் தேர் பவுண்ட்ரி, அதனால இருக்கலாம். சரி விடு. இனிமே வந்து மேபி நீ அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, நீ அம்மா கூட இருக்கலாம், இல்லாட்டி நீ அப்பா கூட போ. ஆனால் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நம்ம ரயான், எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும். அப்பாங்க எப்படி தெரியுமா அழுதாங்க, அவங்களால நீங்கள் ஸ்பேஸ் சேஞ்சுக்கு கூட முடியலம்மா. என்னடாச்சு? அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் அப்பா அம்மா 5 வருஷம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. நீங்களும் சரி குழந்தை புரியாமல் பேசுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஸோ அன்னைக்கு நைட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ உட்கார வச்சு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அப்படியே உங்களை ஒரு மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான ஐஸில் பார்த்துட்டு இருக்காங்க. சே நம்ம அப்படி போய் தள்ளி விட்டோமே நம்ம சுயநலத்துக்காக அப்படின்ற மாதிரி. அப்போது டோர் நாக் ஆகுது. பார்த்தா நம்ம யோங்கியும் ஆரம் தான் வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலை பிகாஸ் அவனுங்க பசங்களை அவங்க பையனை பார்க்க வந்திருக்கலாம். அதே மாதிரி சொல்லி நீங்கள் பாட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்டு உங்கள் அப்பா வந்திருக்காங்க போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீ வரலம்மா, நான் வரேன் நீ இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம உங்கள் அண்ணனும் எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்க. அவனுங்க பிள்ளைய பார்க்க வந்திருக்கான், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை தான் மூடிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, உங்கள் அண்ணா ஐயோப்பா இவள்கிட்ட இனிமே பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அமைதியாக உட்காந்துக்கிறான். நீங்கள் உங்கள் அண்ணா பார்த்துட்டேன், நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செட் பண்ணிட்டியா? செட் பண்ணிட்டேன். ஒரு நல்ல காலேஜில் எனக்கு டிகிரி வாங்கியிருக்கேன். வீட்டில் இருந்தே தான் நீ உன்னோட பேக்கிங் கரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண. நான் உனக்கு ஒரு நல்ல பிளேஸும் பிடிச்சிட்டேன், நீ அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அண்ட் நீ வந்து வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி தான், எக்ஸாம் மட்டும் கரஸில் போட்டிருக்கேன். சரிடா அப்படின்ற மாதிரி சரி நீங்களும் சொல்கிறீங்க. வயன் என்னால் முடியும்ல, என்னால் முடியும் அப்படி மாதிரி சரி நீங்கள் அப்படியே பேசிட்டே சாப்பிட்டுருக்கீங்க. அப்போது நம்ம ஆரம்பம் யோங்கியும் தான், வயன் இங்கே யாரை பார்க்க வந்தாங்களோ அவங்கள மட்டும் பார்த்துட்டு போக சொல்லணா அப்படின்ற மாதிரி சரி நீங்கள் சொல்ல. அப்போது உங்கள் அண்ணன் தான், அதான் அவள் சொல்கிறாள், தேவையில்லாம எதுக்கு வந்து அசிங்கப்பட்டு போறீங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் எங்கள் ஒய்ஃப்ட்ட பேச வந்திருக்கேன், நீங்கள் நடுவில் பேசாதீங்க. யோங்கி சொல்ல, நீங்கள் திரும்பி யோங்கி ஒரே ஒரு கிளார் தான் அப்படியே வாய மூடி கப்பிச்சு புண்ணு நிற்கிறான். இல்லை உன்னோட திங்ஸ் ஒரு சிலது இருந்துச்சு, வி தாட் அது உனக்கு நெசசரின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுடைய பர்சனல் ஹைஜீன் திங்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுக்குறானுங்க ஒரு பர்ஃபெக்டாக ரேப் பண்ணி. இல்லைனா கூட நான் வாங்கியிருப்பேன் அப்படி மாதிரி சொல்லி நீங்கள் வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. ஸோ உங்கள் அண்ணியும் பார்க்குறாங்க, இன்னும் 1 வாரம் தாங்க மாட்டா போலையே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் 5 வருஷம் காயம் பெருசு இல்லை, அதனால உங்கள் அண்ணியும் பார்க்குறாங்க, சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. நீங்களும் சரி இப்போ கிளம்பலாமா இல்லை எப்படி எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டே கேட்குறீங்க. இல்லை வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிச்சல, உங்களுக்கு வேலை இல்லையா? போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. மிச்சம் 5 பேர் எங்க?
அவனுங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. சரி அப்படிமா சொல்லி நீங்க போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. என்னடா நம்ம டல்லா இருக்கும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாளா, என்னதுன்னு கேட்பாளா, ஒன்னும் கேட்க மாட்டாளேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஷுகா ஆரம் காதல் குசு குசுன்றான். நீங்க கிளம்பலையா இன்னும்? அந்த கிளம்பிட்டேன் அப்படிமா சொல்லி அவனுக்கு 2 பேரும் போயிடுறாங்க. அப்போ நம்ம ரயான் தான், பாய் இந்த பாரு இந்த குள்ள வாண்டுக்கு போறோன்ற கொஞ்சம் கஷ்டம் இருக்கா பத்தியா, அது எவ்வளவு ஜாலியா அப்பா பாய் அப்படின்னு. நமக்கு தேவைதான்டா. ரொம்ப பாவம் இல்லடா அவன். நம்ம 5 வருஷம் பேசுனதை தாங்கிக்கிட்டா, நம்ம 2 நாள் பேசுறத கூட நம்மளால தாங்க முடியல பாரு அப்படின்ற மாதிரிதான் அவனுக்கு புலம்பிட்டே போறானுங்க. ஆனா ஒண்ணு ஆரம், கண்டிப்பா அவளை விட்டுறக்கூடாது. அவளை மாதிரி ஒருத்தி நம்ம கூட நமக்கு கிடைப்பாளா திருப்பின்னு நமக்கு தெரியாது. ஓ உனக்கு அந்த ஐடியா வேற இருக்கா இன்னொரு பொண்ணை பாக்கணும்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிக்க, நீ சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொன்னா நீயே கோத்து விட்டுவ போல. ஐயோ ஒன்றும் இல்லைண்ணா, அவ கேட்டான்னு வச்சுக்கேன் உனக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம். ஏன்டா உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவனுக்கு கார்ல ஏறி அவங்க வாக்கு போயிடுறாங்க. நீங்க தான் எனக்கு திருத்தவே முடியாது அப்படின்னா சொல்லிட்டு நீங்க பாரு சாப்பிட்டு, டே உனக்கு உன்னை நர்சரி சேர்க்கலான் இருக்கு என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க உங்க பையனை பார்த்து கேட்க, அவனா அப்படியே முட்டு முழிக்கிறான். அம்மா என்ன நீ தலைமுழுகிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். டேய் எங்க இருந்துடா இந்த வார்த்தையை கத்துக்கிட்டே நீ? அதுவா, நேத்து ஜேகே அப்பா வந்து புலம்பிட்டு இருந்தாரா, அதுல கத்துக்கிட்டேன். என்ன புலம்புனா உங்க அப்பா அது மாதிரி நீங்க கேக்குறீங்க. அதுவா, நீங்க வந்து எங்க அப்பாவை தலை முழுக்கிட்டீங்களா, அதான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு மாதிரி சொல்ல. பாத்தியா இந்த 3 வயசுக்கு எவ்வளவு வாய் வருது அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே அவனை துரத்திட்டு வர்றீங்க. அம்மா அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் ஓடுறான். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாறிடுச்சு. இவ்வளோ ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில ஏன் அவனுங்க அப்படி இருக்கானுங்க, ஏதாச்சும் ரீசன் இருக்குமா அப்படின்னு உங்க அண்ணா சாப்பாடை பிசைஞ்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ உங்க அண்ணிதான், இவ்வளவு யோசிக்க நேரா போய் அவனுங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே அது மாதிரி சொல்ல. அவனுங்கள்ட்ட நானு பேசுறதா, சரி அவனுங்க மூஞ்சிய பார்த்தாலும் எனக்கு எரிச்சுதான் வருது அப்படின்னு மாதிரி உங்க அண்ணா சொல்றான். அப்போ உங்க அப்பா தான், அதெல்லாம் இல்ல என்ன ஏதுன்னு விசாரி போ அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிப்பா உங்களுக்காக நான் போய் பாக்குறேன். இப்போ ஸோ இப்போ நீ ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் வந்துட்ட, நீ உன் தங்கச்சிக்கு என்ன பண்ணுமோ நீ தெளிவா பண்ணிடுறா. பிகாஸ் அவன் உனக்கு விட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இன்னும் நீ இந்த நிலைமையில இருக்க மாட்டேன். ஸோ பெட்டர் பி அப்படின் சொல்லி உங்க அப்பா சொல்லிட்டு எழுந்துச்சு போயிடுறாரு. உங்க அம்மாவும் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ உங்க அண்ணன் தான், இவங்க சொல்லனாலும் நான் அவளை விட மாட்டேன். பிகாஸ் அவ லைஃப் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னா சொல்லி உங்க அண்ணன் சிரிச்சுட்டே போயிடுறான். நீங்க எங்க உங்க பையனை பிடிச்சி கிச்சுக்கல காமுட்டிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணி தான் வந்துட்டு, ஏய் அண்ணி பசங்களை கிளப்பலையா? இல்லடா, ஒருத்திக்கு ஃபீவரு, ஒருத்திக்கு கோல்டு, அவளுங்க தூங்கிட்டு இருக்காளுங்க. ஐயோ அப்படியா, சரி நான் போய் பார்க்கவா? சரி போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்களும் போய் பாக்குறீங்க. நானும் அவங்க அண்ணிட்ட கொடுத்துட்டு அங்க போனா அதுங்க 2 நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. நீங்க தொட்டு பாக்குறீங்க, 2 பேத்துக்குமே ஜுரம். ஐயோ ஏவா ஆரியா என்ன ஆச்சு உங்க 2 பேத்துக்கும்? என்ன சாப்பிட்டீங்க நேத்து அந்த சொல்லி நீங்க கேக்குறீங்க. அவங்க, ஐயோ அத்தையா, அத்தை அதுவா அம்மா வேணாதான் சொல்லிச்சு, அதான் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? நேத்து மழை பெஞ்சிச்சுல, மழையில விட ஆட்டம் போட்டீங்க 2 பேரும். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கா? அத்தை எங்களுக்கு வெறும் 6 வயசு தான் அதனால சொல்ல. 6 வயசு ஆச்சுல, கொஞ்சமாச்சும் விவரம் வேணா? பாத்தியாத்த என்னையே திட்டுற நீ, உனக்கு வர வர எங்களை பிடிக்காமலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆரியா இது பண்ண. தான் ஆக்டிங் டிராமா குயின் போட ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஆக்டிங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி ஏவாவும் கொண்டாட்ட ஆரம்பிச்சிடுறா. ஐயோ இதுங்க முடியுங்க பாரு, ஜோரம் எப்படி இருக்குது, டாக்டர் மாமா கூப்பிட்டு ஊசி போட சொல்றேன், 2 பேத்துக்கு போய் காலையில் நச்சுக்கணும் அது மாதிரி சொல்லி நீங்க ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காட்டுறீங்க. அவங்கள பயந்து அத்தை தைஷன் அது மட்டும் பண்ணாது, அவர் அவ்வளோ பெரிய ஊசி எடுத்து புச்சுக்கு புச்சுக்குன்னு குத்துவா இருக்குமா, இவ்வளவு வலிக்கும், உனக்கு குத்துனா உனக்கு தெரியும் அப்படிமா சொல்லி அவளுங்க உங்கள்ட்ட சண்டைக்கு வராங்க. நீங்க நான் தாண்டி பண்ண போறேன் பாருடி அப்படிமா சொல்லி நீங்க அதுங்க 2 வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அண்ணி தான் ரயானை தூக்கிட்டு வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னா ரயான் கேக்குறான். இந்த பாருடா உங்க அம்மா எங்களுக்கு ஊச்சி குத்த போதான். நல்லா குத்துங்க குத்துங்க, அந்த அக்கா அதுங்க 2 என்ன தெரியுமா பச்சு, முடி பிடிச்சி எடுத்துச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. உங்க அண்ணி தான், என்னது முடி பிடிச்சி எடுத்தாங்களா? ஏய் என்னடி பண்ணீங்க என் பையனை? நாங்க தான் உங்க பொண்ணு, அவங்க அத்தை பொண்ணு, அத்தை பையன்.
ஐயோ கடவுளே, இதுங்க ஒரு டார்ச்சர் தாங்க முடியலையே என்னால அப்படின்னு உங்க அண்ணி தலையில கை வச்சுக்கிறாங்க. குழந்தைங்க தானே விடுங்க, அதுங்க அடிச்சுக்கோங்க, அப்புறம் சேர்ந்துக்கோ, அப்புறம் நம்ம தலையை போட்டு விட்டுங்க அப்படின்னா நீங்க சொல்லிட்டு, சரி நீ நான் போய் காலேஜ்ல என்னென்ன ப்ராசஸோ முடிச்சுட்டு வந்துடுறேன், ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா, அதான் நோ ஷூஸ் தான் நான் பாத்துக்கிறேன் இப்போ அப்படின்னு மாதிரி சொல்ல. இப்போ நீங்க அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு சாரி தான் கட்டிட்டு கீழே வரீங்க, பார்த்து நம்ம வீமின் குக் தான் கையில ஏதோ ஒரு பேப்பரோட வந்து நிக்கிறானுங்க. என்னது நேற்று டிவோர்ஸ் கொடுக்க போறோம்னு சொன்னோம், டிவோர்ஸ் பேப்பரோடய வந்திருக்கானுங்க அப்படின்னு மாதிரி நீங்க பார்த்துட்டு என்ன வேணும் அப்படிமா சொல்லி கேக்குறீங்க. இல்ல உனக்கு காலேஜ்க்கு அட்மிஷன் போட்டிருக்கோம். என்னது? இல்ல காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்ம டேங்க அப்படியே நகத்தை கடிச்சிட்டே சொல்றான். இல்ல புரியல, இத்தனை வருஷம் வராத அக்கறை உங்களுக்கு என்ன 2 நாள்ல? அதுல பையன் கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்னடா உனக்கு என்னடாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே பாக்குறான். என்ன உங்க 3 பேத்துக்கும் பிரச்சனை? ஒண்ணு உங்க அண்ணன்காரனுங்க வந்துடுறானுங்க, நீங்க வந்துடுறீங்க. என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியா கூட விட மாட்டீங்களா? என்ன சந்தோஷமா இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு நீங்க லபத்துமனு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க கத்துற பாட்டுல எல்லாரும் கீழே வந்துடுறானுங்க. உங்க அப்பா அம்மா உங்க அண்ணி உங்க அண்ணன் பசங்க ரயானு அதெல்லாம் உங்க அண்ணன் எல்லாம் கீழே வந்துட்டு, என்ன இப்ப உங்களுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கேன், தேவையில்லாம அவள்கிட்ட திட்டுவாங்கன்னே வருவீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி உங்க அண்ணன் கேட்க, நீ வாய் முறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமின் ஒரு மாதிரி கோல்டா கேக்குறான் உங்க அண்ணன். இதுக்கு ஒண்ணு குறைச்சல, புருஷனுக்கு பொண்டாட்டி கேன் கேக்குறதே வேலையா போச்சு அப்படின்னு மாதிரி உங்க அண்ணன் வாய முடிக்கிறான். நீங்க திரும்பிட்டு அவன்கிட்ட எது கேக்குற நீ? ஐயோ சாமி தெய்வமே, நீ தானே நேற்று கேட்ட, உனக்கு அக்கறை தான் நீ படி வைக்க வேண்டியதானே, அதனாலதான் வாங்கிட்டு இருந்தோம், அதுதான் இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு இப்போன்னு கேக்குறேன் நானு. வயன் தயவு செஞ்சு சொல்றேன், திருப்பி திருப்பி அதை குட்டி காட்டாது வயன், சத்தியமா எங்களுக்கு இப்ப தோணல போதுமா, அதான் உங்களுக்கு எப்ப என் மேல அக்கறை இருந்திருக்கு தோன்றதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சண்டைக்கு போறீங்க. பாருடி பையன் பாக்குறான், தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்காம வீட்டுக்கும் வந்து தொலைய மாட்டுற, ஒண்ணு பண்றோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம், உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு என்னை விட்டு நிம்மதியா விட்டாலே போதும், நான் சரியாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. அது மாதிரி சொல்ல ரயான் அப்படியே கண்ணை குழங்கிட்டு உங்க 4 பேத்தையும் பாக்குறான், அழுவுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜிமன் சொல்ல. நீங்க திரும்பி ரயானை பார்த்துட்டு, என்னடா உனக்கு? ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை துவச்சுக்கிட்டு திரும்பிக்கிறான். என்னப்போ அதான் திரும்பிட்டான்ல, போங்க கிளம்புங்க. ஏன் எப்ப இவ்வளவு ரஃபா மாறின? அவளோட ரெகுலர் கேரக்டரே இதான்டா, 5 வருஷம் உங்ககிட்ட பொறுமையா போனதே பெரிய விஷயம். என்ன கொஞ்சம் ரொம்ப ட்ரிகர் பண்ணிவிட்டீங்க, மேடம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்காங்களா, கொஞ்சம் அடங்காது கஷ்டம் அப்படின்னு மாதிரி சொல்ல. நீங்களும் பார்த்துட்டு ஓகேவா போதுமா அது போங்க அது மாதிரி சொல்ல. நம்ம ஜெயிக்கதான், ஐயோ கடவுளே, நல்ல வேலை இந்த 5 வருஷம் காட்டுல நம்ம பண்ற டார்ச்சருக்கு 4 அடி அடிச்சிருந்தா அவ்வளவுதான், நம்ம மட்டையா இருப்போம் போலயே, இவ பேசுறவாயே நம்மளால தாங்க முடியல, விட்டு அடிப்பா போல. அப்போ உங்க அண்ணன் தான், அவள்கிட்ட அடி வாங்கி மட்டும் பாருங்களேன், 2 நாள் எந்திரிக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்ல. நீங்களா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அப்போ நம்ம தான் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லி கியூரியஸா கேக்குறான். மேடம் கராத்தேல பிளாக் பெல்ட், அடிச்சாங்கன்னா ஒரேடியா மட்டும் தான் அப்படின்னு சொல்ல. நீங்க போதுமா இல்ல ஒரு ட்ரையல் இல்ல பிராக்டிகலா பாக்கணுமா அப்படிமா சொல்லி கேட்க. தெய்வமே வேணாம், நாங்க இங்க இத அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுட்டு போறோம், நீ பார்த்து டிசைட் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவனுங்க வச்சுட்டு போயிடுறானுங்க. நீங்களும் திரும்பி உங்க அண்ணனை பாக்குறீங்க, உங்க அப்பாவை பாக்குறீங்க. பாரு என்ன காலேஜ் ஒருவேளை சூட் ஆச்சுன்னா யூ மே ட்ரைல, சரி பாக்குறேன் அப்படிமா சொல்ல. நீங்களும் பாக்குறீங்க, நல்ல காலேஜ், ஒரு கொஞ்சம் பெரிய காலேஜாவே பாத்துருக்கானுங்க. இது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அதிகமா இருக்கே. அவனுக்கு இத்தனை நாள் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணதுக்கு அவங்களே உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி உங்களே பாத்துக்குவாங்க, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாம அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி குடுக்குற வழியை பாருவாயன் அப்படின்னா அவங்க அண்ணி சொல்ல. அண்ணி அது தேவையில்லாம அவனுங்களுக்கு எதுக்கு செலவு, அப்பாடி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணாங்கல்ல அனுபவிக்கட்டும் அப்படின்மா சொல்லி உங்க அம்மாவும் சொல்றாங்க. ஏமா நீ வேற, அவங்களுக்கு ஏற்கனவே இப்ப பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நமக்கு தேவையில்லாம ஹெட்டேக் கொடுக்க கூடாது, இதுல செமஸ்டர் ஃபீஸே 6 lakhs கிட்ட வரும் அது சொல்ல. அதான் அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டாலோ, நீ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடு, அவனுக்கு பாத்துக்குவானுங்க, 7 பேர் ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்க. ஐயோப்பா என்னால உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடாப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அப்படியே வச்சிடுறீங்க. திருப்பி நாளைக்கு வருவானுங்க, இன்னைக்கு சாயங்காலம் வருவானுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வச்சிடுறீங்க.
ஸோ அப்படியே உங்கள் அம்மா கூட போய் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உங்க அம்மா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல பேசி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்தா உங்க தயான் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கூட ஜாலியா கொஞ்சம் உங்க பேக் டு உங்க செல்ஃப் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை உங்களை பத்தி யோசிக்கும் போது அந்த 5 வருஷம் உனக்கு பண்ண கொடுமை தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்களும் நானும் உங்களெல்லாம் மறக்கணும் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன்டா, சுத்தமும் முடியல அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்க ஒரு மாதிரி சேடா ஸ்மைல் பண்றீங்க. நீங்க அங்க இருந்து உங்க டைரியில எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த டைரி நீங்க திறந்து பாக்குறீங்க. 5 வருஷமா நீங்க எழுதிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஒரு 3-4 டைரி கிட்ட இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைரி நீங்க கல்யாணம் ஆகும்போது எழுத ஆரம்பிச்ச டைரி எடுத்து பாக்குறீங்க. அந்த டைரியில நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க. அவனுங்க 7 பேட்டர்ன் தான் இருக்கு. தேவையில்லாம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் போல. எக்ஸ்பெக்ட் பண்ணனா கூட அவ்வளவு ஹார்ட்டா இருக்காது போல. அதே மாதிரி சொல்லி நீங்க பாக்குறீங்க. அப்போ உங்க போன் ரிங் ஆகுது. பார்த்தா உங்க ரொம்ப பழைய உங்க ஸ்கூல் டேஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்க மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம், ஆரவ். ஆரவ் அப்படின்ற மாதிரி சரி நீங்க அட்டென்ட் பண்றீங்க. ஹலோ ஆரவ். ஹலோ வயன். சொல்லு ஆரவ். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ற? உனக்கு நானும் கால் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன்டி. அதோட இந்த தடவை எனக்கு ஒரு நல்ல ரீசன் கிடைச்சிருக்கு, அதான் கால் பண்ணேன். என்னாச்சு? இல்ல நம்ம ஸ்கூல் ரீயூனியன் வைக்கலான் இருக்கோம். அது இல்லாம உன்னோட இஷ்யூஸ் வேற எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சா இருக்கும்னு சொல்லிட்டு தான். பையனை கூட்டிட்டு வா, எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது நோ இஷ்யூஸ் பையன், நீ கூப்பிட்டு வா. எல்லாருக்கும் உன்னோட சுச்சுவேஷன் தெரியும், யாரும் சொல்ல மாட்டாங்க. அது கிளாரா வராளா? வருவா, கண்டிப்பா வருவா. we will face it, no issues, நீ வா. அதுமா சொல்ல. சரி நான் பார்க்க அதுமா சொல்றீங்க. நீங்களும் எங்க கெட் டுகெதர்? ஆஸ் யூஷுவல் நம்ம மீட்டிங்ஸ் பார்த்தா கிளப் ஃபர்ஸ்ட் டைம் போன ஞாபகம் இருக்கா? அந்த கிளப்பாடா? ஏன்டா ஏற்கனவே இந்த காட்டை மாட்டி பிரச்சனை பண்ணது பத்தாதா? அது அப்ப நீ மைனரி, இப்ப நீ மேஜர் ஆகி ஒரு குழந்தைய இருக்குடி, என்ன நீ அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். கரெக்ட் தான், நம்ம மேஜர்ல சரி வர. ஆனா குழந்தை எப்படி தூக்கிட்டு வருது? அதான் ஸ்பெஷல் பாஸ் வாங்கிட்டு வா, பாத்துக்கலாம். அம்மா சொல்ல. அது இல்லாம ஐயா தான் மேனேஜர், அங்க நான் பாத்துக்கிறேன் சொல்ல. சரிதான், கிளப்புக்கு மேனேஜர்ன்றது என்ன பெருமையா சொல்ற? போடி. அங்க ஒரு 1 வீக்கு சேலரி கொடுக்குறான்னு தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமா, 1 வீக்கு சேலரி, மந்த்லி 3 lakhs. சூப்பரா இருக்குடா, பேசாம நானும் ஜாயின் பண்ணுவா, தோலை உரிச்சிருவேன். யோசிச்சு கன்றாவியா இருக்கு. நானே எப்படா ஓட்டி தயவு செஞ்சு என் கடனை முடிக்கணுன்றதுக்காக தாண்டி நான் இங்கே வந்து வேலை பார்க்கறேன். நீயும் தேவையில்லாம வந்து வேலையை பிரச்சனை பண்ணாதவா அப்படின்னா சொல்ல. சரி வர அப்படின்னா சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே, ஒரு நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸை மீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பாக்குறீங்க. சரி இப்ப நம்ம என்ன ட்ரெஸ் போடுறது? பேக் டு ஃப்ளோ போலாமா? சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் பாடிகான் தான் வச்சிருப்பீங்க. அது ரொம்ப நாளா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ நீங்க இதை பாக்குறீங்க. பத்துமா அப்படின்னா பாக்குறீங்க. அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே இதுல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கீங்க. குழந்தை பிறக்கும் போது வெயிட் ஏறினா அப்புறம் திருப்பி பேக் டு ஃப்ளோ வந்துருவீங்க. ஸோ உங்க பாடி அப்படியே இருக்கனால உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஃபிட் ஆகுது. கொஞ்சம் மேல மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஓகே அப்படின்னா சரி நீங்களும் போட்டுட்டு மேல ஒரு வெல்வெட் கோட் மாதிரி போடுறீங்க. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சொல்லிட்டு நீங்க கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுட்டு அதுக்கான ஆக்சஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாக்குறேன். டைம் இப்பதான் ஆஃப்டர்நூன் ஆகுது. உங்க அம்மா சாப்பிட்டு கூப்பிடுறாங்க. சாப்பிட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குழந்தைய ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நீங்க ஆளுக்கு தான் திருப்பி கால் பண்ணி ஸ்பெஷல் பாஸ் அனுப்பிச்சு விட்றா. சரி நான் அனுப்பிச்சு விட்றேன் காப்பி அப்படின்னா சொல்லி அவனும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் பாஸுமே இது பண்ணி விட்றான், ஷேர் பண்ணி விட்றான். நீங்க அந்த பார்த்து ஓகே செக் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்க இப்போ எடுத்துட்டு போகக்கூடிய பர்ஸ்ல வச்சுட்டு லாக் பண்ணிட்டு நீங்க பாக்குறீங்க அந்த பர்ஸ. இதை உனக்கு ஃபர்ஸ்ட் எனக்காக வாங்கி கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறீங்க. அது ஒரு பிளாக் கியூசி பர்ஸ்.
அது கொஞ்சம் ராயலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி அதை எடுத்து வச்சிருப்பீங்க. பிகாஸ் அது அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னால நீங்கள் அதை ரொம்ப ப்ரிஷியஸாக பார்த்துக்குவீங்க. ஸோ அந்த இதில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸையும் போய் உங்கள் ட்ரெஸ் ஆக்சஸ் எல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு ரயானுக்கும் வந்து ஒரு பிளாக் கலர் கோட் சூட் மாதிரி போட்டு அவனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. செம்ம ப்ரிட்டியாக இருக்கா. நீங்களும் அவனும் மாம் அண்ட் சன் காம்போ செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு மிரர் செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திருப்பி அந்த பர்ஸ்லேயே வச்சுட்டு நீங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரீங்க. பார்த்தா டைம் வந்து ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வந்து 7 o'clock அங்கே அங்கே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் 7 o'clock தான் வீட்டிலேருந்தே கிளம்ப போறீங்க. இங்கே பார்த்துட்டு இன்னும் எனக்கு இந்த பழக்கம் மாறல வேணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணி சொல்கிறாங்க. என்ன அண்ணி? இல்லை, எப்போ எந்த டைமுக்கு வசா அந்த டைம் தான் நீ வீட்டிலேருந்தே கிளம்புற பத்தியா, நீ இன்னும் மாறல வேணும் அப்படின்னு சொல்ல. நிறைய விஷயத்த மாறிட்டா, ஒரு சில விஷயத்த மாறக்கூடாதுன்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஊரல் உனக்கு அப்படின்னு அண்ணி கேட்க. என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். விடுங்க, நீ இந்த எனக்கு கண்ணு வைக்காதீங்க சொல்லி நீங்க ஒரு ரயானை தூக்கிட்டு போறீங்க. ஸோ அப்படியே ஒரு கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டீங்க. கேபும் வந்துடுது. நீங்கள் ஏறி அப்படியே அந்த கிளப்புக்கு போயிடுறீங்க. போனால் அங்கே வந்து ஆரவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் மேனேஜர்ல சார் உங்களுக்காக ஸ்பெஷல் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்தோடனே நீங்களும் ஆரவ்கிட்ட உங்கள் கையை கொடுத்து வெளியே இறங்கிட்டு இந்த பையனை கொடுக்குறீங்க. இந்த தூக்கி கூட அப்பா இவனை தூக்கவும் போட்டனால சரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரயான் ஆரவ்கிட்ட கொடுத்துட்டு என்னடா இன்னும் அப்படியே எங்காவே இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை கலாய்க்கிறீங்க. ப்ரோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு குழந்தைக்கு அப்பா, அதை தெரிஞ்ச விஷயம் பார்த்து இருந்தாலும் எப்படா மெயின்டைன் பண்ற? நீங்க கூட தான் ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கல, அவ்வளவுதான் வாங்க அப்படின்னா சொல்ல. நான் உனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றலாம், இதுக்கெல்லாம நான் கோச்சுக்குவேன். போடி, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு எனக்கு கொண்டுருவா. உங்க ஒய்ஃப்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன். ஸோ நீங்க ரொம்ப சீன் போட தேவையில்ல, வா அது மாதிரி சொல்ல. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரான். ஸோ நீங்க உள்ள வந்தா எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே உங்களை சும்மா வெல்கம் பண்றாங்க. அங்க ஒரே ஒரு பர்சன் மட்டும் ஒரு கன்னிங்கான ஸ்மெல்லோட ஒரு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கா. வாங்க மிஸ்ஸஸ் கிம் அது சொல்ல. நீங்க பாக்குறீங்க கிளாரா. ஏன்டா அப்படின்ற மாதிரி நீங்க ஆரவ பாக்குறீங்க. கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கூடி முடியலடி அது சொல்ல. நீங்க திரும்பி வா கிளாரா அப்படி இருக்க. என்னோட பழைய ரைவல். இன்னமும் நான் கூட நினைச்சேன் நீ படிக்கிற படிப்புக்கு நீ இருக்கக்கூடிய உன் ஆட்டிடியூட் உன்னோட இதுக்கு மேடம் வேற லெவல்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்பன்னா ஒரு குழந்தையோட வந்து நிக்கிற அந்த மாதிரி சொல்லி கேட்க. ஏன் குழந்தையோட எல்லாம் வந்து நிக்க கூடாதா? இல்ல ஏன் நான் கேள்விப்பட்டேனே உனக்கும் அந்த கொரியாஸ் பிசினஸ் மேம், இந்த கிரேட் பிசினஸ் மேம்க்கும் மேரேஜ் ஆயிருக்குச்சு, ஒரு குழந்தை இருக்கு. அதான் வேணா, தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உட்காடுறீங்க. நீங்க எல்லாரும் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. இந்த கிளாராக்கும் செம்ம இரிட்டேட் ஆகுது. ஸோ அவளும் ஏதோ பண்ணி பாக்குறா. நீங்க அதுக்கு எதுக்குமே கை கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்க அவளை ஈஸியா இக்னோர் பண்ணிட்டு நீங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு இன்னொரு கார்னர் ஆஃப் அந்த கிளப் பார்த்தா அவனுங்க 7 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. லைட்டா ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு பர்சன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அதே மாதிரி சொல்லி கேட்க. இல்லை நம்ஜூன், டோன்ட் யூ திங்க் இது ஒர்க் அவுட் ஆன நினைக்கிறியா நீ அது மாதிரி சொல்லி கேட்க. விடணும், ஆனால் எங்களுக்கு அது எப்படியாச்சும் நடந்தாகணும். வி கான் லூஸ் இட், வி கான் லூஸ் இட் அப்படி மாதிரி சொல்ல. இதுக்கப்புறம் உங்களை நம்புவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? நாங்கள் ஏற்கனவே இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயத்த அவள்கிட்ட அது மறைச்சிட்டு இருக்கோம். இது இல்லாமல் எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இந்த வேலையை இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ற வழியை பாருங்க அப்படின்னா சொல்லி நம்ம சுகா சொல்ல. ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுது? லெட்ஸ் கோ ஆன் அ ஃப்ளோ. ஓகே, ரொம்ப டென்ஸ்ட் ஆகாதீங்க மிஸ்டர் மென்யுங்கி. என்னை மார்க் பண்ற வேலை வச்சுக்காதீங்கன்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பொட்டுன்னு போட, புரிஞ்சா? நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இவனுங்க மேல நான் பொறுமையா ஹேண்டில் பண்ற ஆள் உங்களுக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் ஜாங். என்கிட்ட வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறதுக்கான கட்ஸ் உங்க 7 பேருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தைரியத்துல தானே நான் பேசுறீங்க. வளர்த்தவரேன்னு பாக்குறோம், மரியாதை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ நம்ம ஜிமினும் பேச. அந்த ஒரே தைரியத்துல தாண்டா அவ்வளவு கெத்தா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நேரம் போட்டு போயிருக்க மாட்டீங்க, தெரியுது இல்ல?
உன்னாலதான் யா நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் 5 வருஷமா அவளை. ஐயோ எனக்கு அப்படியே ஒவ்வொரு தடவையும் அவள் அழுவுறதை பார்க்கும்போது இங்க வலிக்கும். அது மாதிரி சொல்லி ஹார்ட்டை பாயிண்ட் பண்ணி நம்ம டேங்க் சொல்ல கேட்டா அவ சேஃப்டி அவ மயிறு சேஃப்டின்னு. இப்போ எங்களை விட்டு போற நிலைமையில நிக்கிறாடா அவ. நீ எல்லாம் எனக்கு வாயில கெட்ட வார்த்தையே வருது, நான் பேசக்கூடாதுன்னு பாக்குற அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்றான். அப்போ மிஸ்டர் ஜங்க் தான், இங்க பாருங்க பாய்ஸ், இன்னும் நீங்க உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை நீங்க முடிக்கல, புரிஞ்சா? ஸோ என்ன வேணா அவளுக்கு என்ன வேணா ஆகலாம். ஸோ டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஹர் ஃபார் யோர் செல்ஃபிஷ்னஸ். உங்களோட டிசையருக்காக அவளை இழந்துடாதீங்க. அது மாதிரி சொல்ல அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் நாங்கள் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சொல்லி நம்ம ஹாப்பி சொல்றான். அப்போ மிஸ்டர் ஜங்தா ஜின்ன பார்த்து, என்ன ஜின் ரொம்ப அமைதியா இருக்க? நீ அமைதியா இருக்கிறதுனால ஒரு பெரிய பிளான் மைண்ட்ல ஓடுதுன்னு அர்த்தமாச்சு. ஆமா, உன்னை எப்படி வெட்டி எங்க எதுல கலக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு. அதனால சரி நம்ம ஜின் அவனோட அந்த சைரன் ஐஸ்ல பாக்குறோம். நம்ம ஜங்குக்கு அது நல்லாவே தெரியும் ஜின் அவனோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. ஸோ சரி காய்ஸ், நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க, நான் கிளம்புறேன், இல்லாட்டி உங்க அண்ணன் நான் இங்கேயே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரை அவருக்கு ஆளுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அவனுங்க சீ கொத்தா சாவடிக்கிறான்டா, சத்தியமா சொல்ல வளர்த்த ஆளுன்னு பாக்க இல்லை நேரம் பொண்ணு ஒண்ணுலாம் புதைச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சொல்லிட்டு சாயிரான். விடுனா பாத்துக்கலாம், அவன் கிடக்குறான் பிளக்கா பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே சொல்றான். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், அந்த அளவு கிட்ட போறதுக்குள்ளேயே 100 பேர் சுத்தி நின்றுவானுங்க. நமக்கு 100 பேர் எல்லாம் அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி டென்ஷன் ஆகாத அதனமோ சரிதான் ஜின் அப்படிமா சொல்லிட்டு இவனுங்க இங்க பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க அதே கிளப்ல தானே இது உங்க ரீயூனியனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு வெயிட்டர் தான் தெரியாம உங்க மேல ஜூஸ் ஊத்திடுறான். இட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ் அப்படிமா சொல்லிட்டு நீங்க அரவு கொஞ்சம் வேனை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன்னா சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் ரூமை தேடி போறீங்க. அப்போ ஒரு ஐஸ் உங்களை பாக்குது. அப்போ ஆரம் அங்க பாரு, என்னடா டே இங்க பாருங்கடா அப்படின்னா சொல்லி பார்த்தா நீங்க தான் அவ்வளோ ஹாட்டா ரெஸ்ட் ரூமா தேடி போயிட்டு இருக்கீங்க. உனக்கு எழுப்புறோம், அது ஒயன் மாதிரியே இல்ல, ஒயன் மாதிரி இல்ல, அது ஒயன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜின்னு சொல்றான். ஆமா அது ஒயன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப்போ சொல்றான். என்னடா அவ எப்பல இருந்துடா எப்படி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா தெரியலையேடா, நம்ம பண்ண டார்ச்சர்ல மேடமுக்கு மூளைக்கெல்லாம் குழம்பி போச்சா? அப்படிலாம் இருக்காது, ஒருவேளை இருக்குமோ, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லாம் போக மாட்டா, ஒருவேளை வயனா இல்லைன்னா. அவ வாக்கும் அவளோட அந்த ஹேரை வச்சே தெரியல, அவ்வளோ லாங் ஹேர் அவளுக்கு தான் இருக்கு. இந்த கிளப்ல எல்லாம் பாப் கட் பண்ணிட்டு சுத்துற ஆளுங்க அங்க பாரு, அவதான் அப்படின்னு மாதிரி சொல்ல எங்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லி போகும்போது நீங்க ஒரு டான்சிங் ஃப்ளோர் கிராஸ் பண்ணி தான் போறீங்க. அப்போ ஒரு பையன் உங்க ஹிப்போ ஹோல்ட் பண்ணி அப்படியே அவன் கிட்ட இழுக்கிறான். நீங்க எஸ்கியூஸ் மீ, நீங்க தப்பான ஆளை பிடிச்சி இழுக்கிறீங்க. கரெக்டான ஆளை பிடிச்சிதான் இருக்கிற ஸ்வீட்டி, இவ்வளோ ஹார்ட்டா இருந்துட்டு எங்க போறீங்க, ஒரு டான்ஸ் பண்ணலாமா? சாரி ப்ரோ, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அன்னோன் பர்சன்ஸ் கூட நான் பேசுறதும் கிடையாது, இன்ட்ராக்ட் பண்றதும் கிடையாது. ஆனால் சொல்லி நீங்க அவனை தள்ளி விட போறீங்க. என்னம்மா ஜஸ்ட் ஒரு டான்ஸ் தானே கேட்டேன், நான் என்ன படுக்கவா கூப்பிட்டேன், மைண்ட் யோர் வேர்ட்ஸ் உடச்சிரும் அப்படிமா சொல்லி நீங்க இங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம ஜின்னந்தாட்டி என்னடா பண்றோம் தயிரும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவனுங்க 7 பேர் கிட்ட வரானுங்க. நீங்க வந்துட்டு பேசிட்டான் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கைய உங்க ஹிப்ல இருக்க கைய பிடிச்சி ட்விஸ்ட் பண்றீங்க. அவன் ஆணு கத்த ஆரம்பிச்சிடறான். வலிக்குது கைய விடுறி அப்படிதான் சொல்லி அவன் கத்துறான். அவன் கத்துல அங்க இருக்க டிஜேவே பாட்டு ஆஃப் பண்ணிட்டு உங்களதான் பாக்குறான். நீங்க அப்படியே அவன் கைய பின்னாடி முறுக்கி, அறிவில்ல ஒரு பொண்ணு அப்படி சொல்லணும்னு. சரி ட்ரிங்க்ல இருக்கோம், ஒரு ஸ்டேட்ல என்னன்னு தெரியல, அப்ப மூடிட்டு போய் உட்காரணும். தேவலாம் கண்ட பொண்ணு இடுப்புலாம் கை வைக்கிற வளைச்சுக்கிட்ட அறுத்துரும் அப்படிமா சொல்லிட்டு நீங்க ஒரு முறை முறைச்சிட்டு போறீங்க. அவனுங்க 7 பேரும் ஐயோ அப்படின்னு பாக்குறானுங்க. ஸோ இதோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது இல்லாமல் உங்கள் சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.